Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வாண்டட் காலேஜ்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிங்க கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஒரு அட்டானமஸ் கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கேபிஆரில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலுமே எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஈகராக இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்த காலேஜில் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் சீட்ஸ்லாம் கிடைக்கும், அண்ட் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்ன சேலரி பேக்கேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. ஓகே, இப்போது டாப்பிக்குள்ளே போகலாங்க. இந்த கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அரசூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரியாக இருக்குது. என்பிஏ அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. என்பிஏ அப்ரூவ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EEE, ECE, CSE, ME கோர்சஸ்க்கு எல்லாமே என்பிஏ அப்ரூவ் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். ஓகே சார், இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, நமக்கு எப்படி கட் ஆஃப் இருக்க போகுது, எது மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, என்ன கோர்சஸ் சார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும், அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், CSBS அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ் இது மாதிரியான யூஜி கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த கோர்சஸ்லாம் இருக்குங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கட் ஆஃபில் இருந்தால் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஹையஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்போது பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓசி கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ், சிஎஸ்ஆர் இருக்கட்டும், ஏஇடிஎஸ், ஐடி, ஏஎம்எல் இது மாதிரி இருக்கிற கோர்சஸ், சிஎஸ்பிஎஸ் இது மாதிரியான இருக்கிற கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும். இந்த ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 180, அதாவது இந்த காலேஜ் முக்கியமான வச்சுக்கோங்க. டயர் 1ல் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எம்ஐடி கேம்பஸ், சிஇஜி கேம்பஸாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூர் சைடில் ஸ்ரீகிருஷ்ணா இது மாதிரியான காலேஜஸ், பெரிய டாப் காலேஜஸ், பிஎஸ்ஜி இதெல்லாம் எடுக்க போக ரவுண்டு 1ல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகுது. ஓகேங்களா, டயர் 1லேயே இந்த மாதிரி டாப் காலேஜஸ் எப்படி சீட்ஸ் ஃபில் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு கேபிஆர்லேயும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிளியர் ஆகிடுது. ஓகேங்களா, அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒரு 195 எபோவது இருக்கணும், 190 எபோவது இருக்கணும். இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறப்போ 190 ப்ளஸ் கட் ஆஃப் இருந்ததுன்னா சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படிங்கிறப்போ அடுத்த லெவலில் இப்போது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ் கேபிஆரில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 185 கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்துதான் மற்ற கோர்சஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது இந்த காலேஜுக்குள்ளே உங்களோட கட் ஆஃப் ஆவரேஜாக சொல்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாக்ட் கட் ஆஃப் என்னங்கிறது நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகேங்களா, குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 180 ப்ளஸ் கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த காலேஜில் நமக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்படி இருந்தால் நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலும் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த காலேஜில். ஆக்சுவலாக இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி லெவலில் டாக்டரேட் வாங்கின ஸ்டாஃப்ஸ் நிறையவே இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க காலேஜ், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலுமே எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரலாம். சூப்பரான ஒரு கல்லூரி. உங்களுக்கு இந்த காலேஜில் என்னென்ன டாப் கம்பெனிஸ்லாம் ரிக்ரூட்டர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வரும், அது என்னென்ன கம்பெனிஸுங்கிறத பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா HSBC, HP, ஆங்கோ, விட்சா, இன்ஃபோசிஸ், HCL, கோக்னிகண்ட், ஜோகோ, TCS, ஆஸ்பர் இது மாதிரியான நிறைய டாப் கம்பெனிஸ் இருக்குது. என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமாக இங்கே என்ன சேலரி ரேஞ்சில் உள்ளே போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக அதுதான் பார்ப்பீங்க. நம்ம படிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் ஆகணும், ஒரு நல்ல சேலரி ரேஞ்சில் போகணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். அப்படிங்கிறப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆனுவல் பேக்காக லேக்ஸ் பர் ஆனம் வாங்கியிருக்காங்க. எப்படி என்ன லேக்கில் வாங்கியிருக்காங்க 3 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா
24 லட்ச ரூபா பர் ஆனம் சம்பளமாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி 3 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பர் வருஷத்துக்கு சம்பளத்துக்குள்ள போயிருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே சேலரியில் பர் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பர் ஆனம் சேலரியாக 20 லட்சத்துக்கு மேலே 4 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிருக்காங்க. அதே மாதிரி 10 லட்சத்துக்கு மேலே 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க. 5 லட்சத்துக்கு மேலே பர் இயருக்கு உங்களுக்கு 462 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேலரி பேக்கேஜில் போயிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னே சொல்லலாம். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் கோர் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 398 கோர் கம்பெனிஸும் ஐடி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக ஐடி ப்ராடக்ட் ஐடி சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு 1600 இண்டஸ்ட்ரீஸ் பக்கமாக உங்களுக்கு டைப்பாகவும் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 550-600 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்பல்சரி பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்கும் அதே மாதிரி நல்ல ஒரு கம்பெனிஸோட டைப்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ஐடி செக்டராக இருக்கட்டும், கோர் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் கட் ஆஃப் ஒரு நல்ல கட் ஆஃப் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காலேஜுக்காக வெயிட் பண்ணுங்கள். சீட்ஸ் கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஓகேங்களா, ஓகே. இப்போது ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல காலேஜில் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலிமா ஒரு கைடன்ஸ் வேணும். எனக்கு ஒரு 170 கட் ஆஃப் வரும், ஒரு 160 வரும், ஒரு 120 கட் ஆஃப் வரும் அப்படின்னாலுமே சரி, நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா எடுக்கலாம். 110 கட் ஆஃப் அப்படின்னாலுமே கவுன்சிலிங் மூலிமா ஒரு நல்ல கல்லூரியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு ஒரு காலேஜில் போய் ஒரு அட்மிஷன்ஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா, கவுன்சிலிங் மூலிமா போனால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு அலாட் ஆகும். சரிங்களா, இந்த லோ கட் ஆஃபாக இருந்தாலுமே ஒரு நல்ல காலேஜ் எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். சரிங்களா, அதுக்கான கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான சப்போர்ட்ஸும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொறுமையாக இருங்க. நல்ல காலேஜாக நம்ம கவுன்சிலிங்லேயே எடுக்கலாம், அவசரப்பட வேண்டாம். ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல காலேஜ் எடுக்கலாம். அதுக்கான கைடன்ஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.